வணக்கம். நம்மளோட இந்த ஸ்பெஷலான விளக்க தொகுப்புக்கு உங்க எல்லாரையும் ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் சும்மா மேலோட்டமான ஒண்ணு கிடையாது. அதிகாரத்துல இருக்கிறவங்களோட செயல்பாடுகளுக்கும் ஒரு சாதாரண மனுஷனோட அறிவு சார்ந்த தேவைகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை பத்தி தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். இது வெறும் புள்ளி விவரங்கள் மட்டும் கிடையாதுங்க. நம்ம சமூகத்தோட மனசாட்சிய தொடர ஒரு தேடல். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த உரையாடல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூல கவிதையிலிருந்து ஒரு வரிய சொல்றேன், கேளுங்க. அரசு என்ற சுவருக்குள் அடங்க மறுப்பவன அதிகாரம் செய்யத் துடித்து. கேக்கும்போது எவ்ளோ ஆழமா இருக்குல்ல. ஒரு மனுஷனோட சுதந்திரமான சிந்தனைக்கும் அவனை ஒடுக்க நினைக்கிற அதிகார அமைப்புக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை இந்த ஒத்த வரி அப்படியே கண்முன்னாடியே கொண்டு வருது பாருங்க. சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த மொத்த தொகுப்பையுமே நாம ஒரு முக்கியமான கேள்வியை மையமா வச்சுதான் நகரப் போறோம். உண்மையான வளர்ச்சிங்கிறது அரசாங்கம் செலவு பண்ற பிரம்மாண்டமான உள்கட்டமைப்புகள்லயும் நவீன ஆயுதங்கள்லயும் இருக்கா, இல்ல எவ்வித தயக்கமும் இல்லாம ஒரு மனுஷன் ஏன் அப்படின்னு கேக்குற சுதந்திரத்துல இருக்கா? இந்த சமநிலையற்ற தன்மையத்தான் இனி வர தகவல்கள் மூலமா நம்ம தேடப் போறோம். பகுதி 1, அதிகாரமும் குறியீட்டு அரசியலும். அதிகாரத்துல இருக்கிறவங்க தங்களோட பவரை தக்க வைக்க என்னென்ன தந்திரங்களை யூஸ் பண்றாங்கன்னு முதல்ல பிரிச்சு மேஞ்சிரலாம். இப்போ குறியீட்டு அரசியல்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்களே நிறைய பார்த்திருப்பீங்க. அரசியல்வாதிகள் சாதாரண மக்களோட மக்களா காட்டிக்கிறதுக்காக திடீர்னு தேயிலை தோட்டத்துக்கு போய் தேயிலை பறிப்பாங்க. ஆனா அதே மக்களோட உண்மையான தேவையான கூலி உயர்வு பத்தி பேச மாட்டாங்க. அதை அப்படியே தவிர்த்துடுவாங்க. எப்படி ஒரு மாயமான தோற்றத்தை உருவாக்கிட்டு உண்மையான பொறுப்புகள்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். அதிகார வர்க்கம் யூஸ் பண்ற தந்திரங்களை மூலக்கவிதை ரொம்ப துல்லியமா பட்டியலிடுது. அதாவது சாமானிய மக்களுக்கு புரியாத சட்டங்களை பேசி தங்கள பெரிய அறிவாளிகளா காட்டிக்கிறது. படிச்சவங்களோட புத்திய தீட்டுற மாதிரியான வேலைகளை தராம இருக்கிறது. தங்களை எதிர்த்து வர்ற கருத்துக்களை சாதாரணமா ஏளனம் சேருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மக்கள் பகுத்தறிவோட யோசிச்சா கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? அதனால கேள்விகளையே முற்றிலுமா முடக்கிறது. மக்களை தொடர்ந்து தங்களுக்கு கீழேயே வச்சிருக்க வடிவமைக்கப்பட்ட உத்திகள் தான் இதெல்லாம். அடுத்ததா பகுதி 2, கல்வி பொறியும் கேள்விகளும். ஒரு சிஸ்டம் மக்களை படிக்க வைக்கிற மாதிரி நடிச்சு ஆனா அவங்கள சுதந்திரமா சிந்திக்க விடாம பண்ணா என்ன நடக்கும்? இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கல்வி பொறி தாங்க. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில சுமார் 34 வருஷத்தை படிப்புக்காகவே செலவு பண்றான். ஆனா அந்த அறிவை வச்சு புதுசா ஏதாவதோ இல்ல ஒரு மாற்றத்தையோ உருவாக்க முடியுதான்னு கேட்டா பெரும்பாலும் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு முடிவே இல்லாத சம்பள சுழற்சிக்குள்ள அவன் மாட்டிக்கிறான். கல்வியில போடுற மாபெரும் முதலீடுகள் அறிவை வளர்க்கறத விட ஒரு கமர்ஷியல் சைக்கிளுக்கு தான் தீனி போடுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த ஒடுக்குமுறை எப்படி தர்க்க ரீதியா ஒரு சைக்கிள் மாதிரி வேலை செய்யுதுன்னு கவனிங்க. முதல்ல ஒருத்தனுக்குள்ள பகுத்தறிவு வளர ஆரம்பிக்குது. ரெண்டாவதா அவன் இந்த சிஸ்டத்தை பார்த்து ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேள்விகள் கேட்க தொடங்குறான். உடனே 3வது படியா அதிகாரம் உள்ள நுழைஞ்சு கேள்வி கேட்கறவங்கள தனிமைப்படுத்தி அவங்கள ஏளனம் செய்யுது. எந்த கல்வி ஆர்வத்தை தூண்டணுமோ அந்த கல்வியே எப்படி ஆர்வத்தை நசுக்குதுன்னு பாத்தீங்களா? சரி, இப்போ தத்துவம் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு பகுதி 3, ராணுவம் மற்றும் கல்விக்கான நிதி, அதாவது ரியலான பட்ஜெட் நம்பர்ஸை பார்ப்போம். கவிதை சொல்ற விமர்சனங்களை இந்த நம்பர்ஸ் உண்மையிலே ஒத்துக்குதான்னு செக் பண்ணிடலாம். 8.71 லட்சம் கோடி ரூபாய். நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்குல்ல? இது சாதாரண தொகை கிடையாதுங்க. பென்ஷன் மாதிரியான விஷயங்களையும் சேர்த்து பார்த்தா இதுதான் இந்தியாவோட யூனியன் பட்ஜெட்ல ராணுவத்துக்காக உத்தேசமா ஒதுக்கப்படுற மாபெரும் தொகை. நம்ம தேசத்தோட முன்னுரிமைகள்ல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாட்டை இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் ராணுவ பட்ஜெட்டுக்காக நேரடியாக ஒதுக்கப்படுற 7.85 லட்சம் கோடி ரூபாய், இன்னொரு பக்கம் கல்விக்காக ஒதுக்கப்படுற வெறும் 1.39 லட்சம் கோடி ரூபாய். கல்விக்கான நிதி போன வருஷத்தை விட ஒரு 8.87% அதிகரிச்சிருக்காங்கிறது உண்மைதான். ஆனா ராணுவ செலவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்பவே கம்மியான தொகையாதான் தெரியுது. இந்தியா இப்போ ராணுவ செலவுல உலகத்திலேயே 5வது இடத்துல இருக்கு. இதை நம்ம 2 விதமா பார்க்கலாம். 2லயும் நியாயம் இருக்கு. வியூக ரீதியா பார்த்தா ஆத்ம நிர்பார் திட்டத்துல நம்மளே ஆயுதங்களை தயாரிச்சு உலக அரங்கில் பலமா நிக்கிறது ரொம்ப அவசியம். இது நமக்கு பெருமைதான். ஆனா சமூக பார்வையில பார்த்தா இந்த நிதியில கொஞ்சத்தை கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் மாத்தினா மட்டும்தான் கல்வி பொறி மாதிரி சிக்கல்களை நம்ம தவிர்க்க முடியும்னு ஒரு வலுவான வாதமும் வைக்கப்படுது. அடுத்ததா பகுதி 4, ஆந்திராவின் மாபெரும் AI தரவு மையம். அரசாங்கத்தோட முன்னுரிமை ராணுவத்துல மட்டும் இல்ல, இப்ப எப்படி அதிநவீன உள்கட்டமைப்பை நோக்கியும் குறிப்பா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பக்கம் திரும்புதுன்னு பாப்போம். 600 ஏக்கர்
ஆமாங்க, ஆந்திராவோட விசாகப்பட்டினம், அனகாபள்ளி மாவட்டங்கள்ல ஒரு பிரம்மாண்டமான ஏஐ டேட்டா சென்டரை அமைக்கிறதுக்காக அரசாங்கம் ஒதுக்கியிருக்க நிலப்பரப்பு தான் இது. கூகுள் நிறுவனத்தோட ரேடன் இன்ஃபோடெக் அமைக்கும் இந்த ப்ராஜெக்டோட முதலீட்டு மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கரெக்டா 1.39 லட்சம் கோடி ரூபாய். இதுல ஆச்சரியமான ஒற்றுமை என்னன்னா, இந்தியாவின் ஒட்டுமொத்த தேசிய கல்வி பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையும் இந்த ஒரே ஒரு ஏஐ டேட்டா சென்டரோட பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட ஒன்னு. ஆனா ஏன் குறிப்பா ஆந்திராவை செலக்ட் பண்ணாங்க? இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, டேட்டா ஸ்டோரேஜ். ஏஐக்கு தேவையான பிக் டேட்டாவை சேமிக்க இந்த மாதிரி மெகா சென்டர்கள் ரொம்ப அவசியம். 2வது, உள்கட்டமைப்பு. விசாகப்பட்டினம் ஒரு கடலோர நகரமா இருக்கிறதால கடலடி கேபிள்கள் வழியா இன்டர்நேஷனல் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப ஈஸி. 3வது, ஒரு அரசியல் நகர்வு. அந்த மாநிலத்தை இந்தியாவின் ஏஐ தலைநகரமா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த 3 சேர்ந்துதான் இது சாத்தியமாக்குது. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையே நாம பேலன்ஸ் பண்ணி சொல்லியாகணும். அரசாங்கம் ஏஐய வெறுமனே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மட்டும் பார்க்காம கல்வியோட இணைக்க சில முயற்சிகளை எடுக்கிறாங்க. 2026-27 கல்வியாண்டுல இருந்தே 3ஆம் வகுப்புல இருந்தே ஏஐ ஒரு பாடமா வரப்போகுது. ஏஐ ஆராய்ச்சிக்காக 3 சிறப்பு மையங்கள், அப்புறம் 1 கோடி ஆசிரியர்களுக்கு பிரத்யேகமா ஏஐ ட்ரைனிங், இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, வளர்ச்சியா அல்லது வணிகப் பொறியா. நம்ம பார்த்த இந்த மலைக்க வைக்கும் நம்பர்ஸ் எல்லாம் மறுபடியும் ஆரம்பத்துல கேட்ட அந்த தத்துவார்த்தமான கேள்விக்கு எடுத்துட்டு போய் கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். நவீன தோற்றத்துக்கும் உண்மையான பகுத்தறிவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கவனிங்க. நவீன தோற்றம்ங்கிறது பலத்தை காட்டுறதுக்காக பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்கள், சிக்கலான சட்டங்கள், நவீன ஆயுதங்களை நம்பி இருக்கிறது. ஆனா உண்மையான பகுத்தறிவு இதுலெல்லாம் இல்ல. ஒரு சாதாரண மனுஷன் எந்த பயமும் இல்லாம ஏன் நீ கேக்குற அந்த ரொம்ப சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான செயல்ல தான் அடங்கியிருக்கு. உண்மையான அறிவுங்கிறது சர்வர் ரூம்கள்ல இல்ல, கேள்வி கேட்கிற மனித மனங்கள்ல தான் இருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போற. நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த 34 கால கல்வி முறையும் சரி, வரப்போற இந்த மாபெரும் ஏஐ காலமும் சரி, இது உண்மையிலே நம்ம அறிவை வளர்க்குமா, நம்ம புத்திய தீட்டுமா, இல்ல திரும்பவும் அறிவை தேடுற மனுஷனை ஒரு சம்பள சுழற்சிக்குள்ள தள்ளுற அரசாங்கத்தோட இன்னொரு கமர்ஷியல் ட்ராப்பா? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஸ்பெஷலான விளக்க தொகுப்போடு இணைந்திருந்தமைக்கு ரொம்ப நன்றி.